ஹாய், டுடே என்ன ரெசிபி பார்க்கலாமா? புதினா துவையல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 6 பல் பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இந்த புதினாலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தவாவை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே உளுந்து போடுங்க. இந்த புதினா நமக்கு பசி எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரத்தத்தையும் சுத்தப்படுத்தும். இப்போ உளுந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பொன்னிறமாக ஆன உடனே பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. அதையும் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். புதினாவும் போட்டு நல்லா வதக்குங்க. நான் இட்லிக்கே இந்த புதினா துவையல் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். இப்போ ஒரு பிஞ்ச் புளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆறட்டும். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு 3 வாட்டியாச்சும் புதினாவை எடுத்துக்கோங்க. சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். சட்னியும் செஞ்சு சாப்பிட்லாம், துவையலும் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்தே கொஞ்சம் பழகி விடுங்க. நல்லா ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிருங்க. ரொம்ப குழைய அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டே நல்லா இருக்காது. கொஞ்சம் துவையலுக்கு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தாளிச்சிடலாம். கடுகு, உளுந்து போட்டு தாளிச்சிருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய புதினா துவையல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.